வணக்கம். தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்திணை இயல் அதனுடைய 982வது நூற்பா. நற்றாய் கூற்று. நற்றாய் என்பவர் பெற்றெடுத்த தாய். ஏன்னா செவிலி தாயின்னு ஒருத்தர் இருக்காங்க. கூற்று என்பது உரை, அதாவது அவங்களுடைய பேச வேண்டிய சூழ்நிலை என்ன, அது பேச வேண்டிய சூழ்நிலை எந்தெந்த காலங்களில் என்று கூறப்படுவது. அதில் நற்றாய் கூற்று, தலைவன் கூற்று, தலைவி கூற்று, தோழி கூற்று என்றெல்லாம் வருகிறது. செவிலி கூற்று என்றும் வரும். இப்போ நற்றாய் கூற்று, நற்றாய் பேச வேண்டிய சூழ்நிலை. இது 982வது நூற்பா. தன்னும் அவனும் அவளும் சுட்டி மண்ணும் நிமித்தம் முடிப்பொருள் தெய்வம் நன்மை தீமை அச்சம் சார்தல் என்று அன்ன பிறவும் அவற்றொடு தொகை முன்னிய காலம் மூன்றுடன் விளக்கி தோடி தேயத்தும் கண்டோர் பாங்கினும் போகிய திறத்து நற்றாய் புலம்பலும். அது கடைசியில நற்றாய் புலம்பல்ல ஆகிய கிழவியும் அவ்வழி உரிய. எப்ப புலம்புவா? பிரிவு நேர்ந்து விட்டது. தலைவி தன்னுடைய மகள் காதலனோடு போய்விட்டாள். தலைமகள் தலைமகனுடன் உடன்போக்கில் சென்ற பின்னர் தலைவனையும் தலைவியையும் குறித்து அதாவது நிமித்தம் என்னும் காரணத்தை என்ன போயிட்டாங்க, எப்படி போயிட்டாங்கன்னு அறிந்து கொள்றது. எப்படி போனாங்க, எங்க போனாங்க, எந்த வழியா போயிருப்பாங்க என்று. அது நிமித்தம் என்பது காரணம் என்று ஒண்ணு உண்டு. அது மட்டுமல்ல, அது என்ன காரணம், முன்பின்னல், அதாவது முன்னாலேயே தெரிந்து கொள்றது. எங்க போயிருக்காங்க, எப்படி போயிருக்காங்கன்னு தெரிந்து கொள்றது. ஆமா, காரண செய்திகளை உற்று கவனிப்பாள் நற்றாய். அவள் பெற்ற தாய். நற்றாய் பள்ளியின் ஓசையினை கேட்கிறார். பள்ளியினுடைய ஓசையை கேட்ட உடனே இதுவாதான் இருக்கும். உற்று கேட்டு தன் கருத்துக்கு ஏற்றவாறு கருதி கொள்வாள். அதாவது அவளுக்கு என்ன நினைக்கிறாளோ, அததான் அந்த பள்ளி நமக்கு உறுதி சொல்லுது என்று நினைத்து கொள்றது. அவ்வளவுதான். பள்ளி அதை சொல்லல, அது கத்துது தானா. இதுதான் நிமித்தம் என்பது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நானே கிராமத்துல கூட கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மா போய்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்றை நினைச்சு போவாங்க. ஒருத்தர் அம்மா அதெல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு எவனோ ஒருத்தன் பேசுவான். பத்தியா, நம்ம காரணம் நல்லா நடக்குமா நம்ம காரியம் அப்படின்னு எங்க அம்மாவே சொல்லுவாங்க. இப்படி நினைத்து கொள்றதும் நிமித்தம்தான். பிறகு பிறர் தம்முள் பேசுகின்ற சொல்லை தமக்குரிய நிமித்தமாக காரணமாக கொள்வார். மரியாதை கருதி ஆர்விகி போட்டு கொள்வாள்ன்றத கொள்வார்னு போட்டிருக்கேன், வேற ஒண்ணு இல்லை. பார்த்தேன். ஏன்னா அம்மாவை போய் தாயை அவ இவன் சொல்றது வேற ஒரு இனத்துல இருக்கு, ஒரு பிரிவுல. அது தேவையில்லைன்னு எல்லா இடத்துலயும் நற்றாய்க்கும் செவிலி தாய்க்கும் அறுவிகிதி போட்டிருக்கேன், ஆர்விகிதியும் போட்டிருக்கேன். புரிந்து கொள்ளலாம். எல்லாம் ஆணுன்னு நினைச்சிட கூடாது. சரி, இப்போ இங்கேயே இப்போ பலர் அப்படிதான் பேசிக்கிறோம். நாம பேசிக்கொண்டே இருக்கும்போது யாராவது ஒருத்தர் தும்பிட்டா, ஆஹா அது நல்லது நடக்கும் அப்படின்னு. ஒண்ணும் நடக்காது. பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு அருமையான செய்தி சொல்றார். காக்கையை வைத்துக் கொண்டு ஒரு செய்தி சொல்றார். காக்கை கரைந்தால் விருந்தினர் வருவார்கள் ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா ஒரு நாள் அது கூரை மேல நின்றுகிட்டு கத்துது. உடனே வீட்டுல எல்லாரும் பேசிக்கிறாங்க, யாரும் நம்ம விருந்தாளி வர்றாங்க அப்படின்னு சமைச்சும் வைக்கிறாங்க. அதே மாதிரி விருந்தினர் வந்துட்டாங்க. பரவாயில்லையே, காக்கை சொன்னது சரியா போச்சு அப்படின்னு. இன்னொரு நாள் காக்கை கத்துது. விருந்தினர் வராங்கன்னு செய்து வைக்கிறாங்க, வரல. அது என்ன நடக்குது என்னன்னா, அது இந்த வேட்டையாடுறவன் அதை அடிச்சு எடுத்துன்னு போட்டான் காக்கைய. அதுக்கு வர்ற ஆபத்தையே அது தெரியாதது எப்படி விருந்தினர் வருவார் என்பதை தெரிந்து சொல்லும் என்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனையை பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருக்கிறார். இயக்கர் என்னும் கந்தர்வர்
கோபமாக கூறுகின்ற சொல்லினை பற்றுக்கோடாக கொண்டு கூறுவார். பாருங்க, யாராவது ஒரு நல்லவர், ஒரு அறிஞர், ஏதோ ஒருத்தர் நல்ல சொல்லு ஒருத்தர் சொல்றாருன்னா, ஓ இது நமக்காக தான் சொல்றாரு, இது நமக்கு நடக்கும் என்று அதை பற்றுக்கோடாக கொண்டு விடுகிறார்கள், அதையே நம்பி விடுகிறார்கள். தமக்கும் தலைமகளுக்கும் வருகின்ற நன்மை தீமை அச்சம் இவற்றை பற்றியே பேசுவார். இவங்களுக்கு அதுவே சிந்தனை. அங்கேதான் ஒரு பேச்சு வந்ததுன்னா பாத்தியா, அவங்க சொல்றாங்க பாத்தியா, நான் சொன்னது சொல்றாங்க பாத்தியா, நடக்கும். அவர் தம்மிடம் வந்து தேர்தலை பற்றியே கூறுவர். அதாவது தலைவியாகிய அவர் இவை போன்ற பிறர் கூற்றுகளையும் கூறுவார். தான் புலம்புறது வேற இல்லாம அவங்க பேசுறது இவங்க பேசுறது அதெல்லாம் வைத்து கொண்டு பத்தியா, என் மகன் எங்கேயும் போகல, இங்கதான் வருவோம், எனக்கு தெரியும், எங்க மகன் வந்து போகல, விரும்பல, இங்கதான் இருக்கிறா, அங்கதான் இருக்கிறா, அவளுக்கு ஒன்றும் ஆகல என்று இவளே பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பாள். தலைவி பிரிந்ததனை பற்றி, கடந்த கால நிகழ்ச்சிகளை பற்றி, இக்கால நிகழ்ச்சிகளை பற்றியும் பேசுவா. என்ன தெரியுமா, என் மக இப்படி பண்ணுவா, அப்படி எடுத்துன்னு வருவா, இதை செய்வா, இப்படி கேட்பா, இப்படி பேசுவா, ஐயோ அவளை காணுமே என்று ஏற்கனவே அவள் என்னென்ன செய்தாலோ அதையெல்லாம் சொல்லி புலம்புவாள். தலைவி பிரிந்ததனை பற்றி கடந்த கால நிகழ்ச்சிகள், ஏற்கனவே மகள் என்னென்ன சொன்னாலோ செய்தாலோ அதையெல்லாம் சொல்லி புலம்புவது. இக்கால நிகழ்ச்சியை பற்றியும், அப்படி செய்தா, இன்னைக்கு இப்படி செய்தா, நேற்று இப்படி பேசினா, இப்படி சொன்னா, இதானோ, அதனாலதான் போயிட்டாலோ அப்படின்னு பேசுறது. நாளை அவளது எதிர்காலம் பற்றியும் பேசுவாள். நாளைக்கு அவளுக்கு எது என்ன ஆகும், நல்லா இருப்பாளா, நல்லா வாழ்வாளா, இல்லை எவனாவது தெரியாம போயிட்டு துன்பப்படுவாளா என்றெல்லாம் புலம்புவது. நாளை அவளது எதிர்காலம் பற்றியுமே தோழியிடமும் கண்டோரிடமும் கூறி புலம்புவது நற்றாயின், அதாவது பெற்ற தாயின் புலம்பலாகும். இதுதான் கூற்று. கூற்றுன்னா பேசுறது, அது புலம்பலாக இருக்கிறது. அடுத்து செவிலித்தாயின் இயல்பு. இப்போ செவிலித்தாய் என்பவர் வளர்ப்பு தாய். இதுல ஒரு நுட்பம் இருக்கிறது, அது ரொம்ப பேர் வெளிப்படுத்துறது இல்லை. இப்போ ஒவ்வொரு தலைவிக்கும் ஒரு தோழி இருக்கிறா. இந்த தோழி என்ன ஆகிறா, இப்போ தலைவி திருமணம் செய்துகிறா, தோழி என்ன ஆகிறான்னு சொல்றதே இல்லை. இந்த தோழி அந்த தலைவனுடைய தோழனை மணந்து கொள்றான். இதுதான் நடக்குது. அவதான் செவிலித்தாய். இது நுட்பமா நடக்குது கூட. அதாவது வெளிப்படையா பேசாமல், வெளிப்படையா சொல்லாமல், அதற்கென்று நூற்பா வகுக்காமல், இது தொடர்ச்சியாக அந்த ஊரே நடக்கிறது. செவிலித்தாய் யாருன்னா அம்மாவுக்கு தோழி. இப்போ இவளுக்கு ஒரு தோழி இருக்கிறாள், இவதான் இவளுக்கு இவளுடைய பிள்ளைகளுக்கு செவிலித்தாய். பாருங்க, செவிலித்தாயின் இயல்பு 983. ஏம பேரூர் தேரியும் சுரத்தலும் தாமே செல்லும் தாயரும் உளரே. அதாவது தலைவி தலைவனுடன் உடன்போக்கில் சென்று விட்ட பின்னர் தலைவி தேடிக்கொண்டு செவிலித்தாய், அதாவது வளர்ப்பு தாய் போவாள். நீ சொல்ற அடையாளம் எல்லாம் உடைய பெண்ணை இவள் பார்த்தாலா கேளுன்னு ஒரு மனைவியை காட்டுறார். என்ன தமிழ் பண்பாடுன்னு பாருங்க. இன்னொரு செய்தியும் இருக்கிறது, அது வேற, அது ஒண்ணு சொல்றேன் அப்புறம். இது என்ன செய்தி என்றால், தலைவனும் தலைவியும் போனது உண்மை, அவங்க பார்த்ததும் உண்மை. ஆனா அந்த சொல்ற அந்த குடும்ப தலைவர் இருக்காரு, வயதான ஒரு தலைவர் சொல்றாரு, நீ சொன்ன அடையாளம் எல்லாம் உள்ள ஒரு ஆண் மகனை பார்த்தேன், நீ சொன்ன அடையாளம் எல்லாம் உள்ள பெண்ணை இவள் பார்த்தாளா கேளுன்னு அவர் மனைவியை கேட்கிறார். உடனே அந்த அம்மா கேட்கிறாங்கன்னா ஆமா அப்படின்னு. அப்ப என்ன தெரியுது, இவங்க 2 பேரும் இவங்களுடைய மகதான், இவங்களுடைய காதலன் தான் போயிருக்கிறாங்க. ஆண் ஆணையே பார்த்திருக்கிறான், பெண் பெண்ணையே பார்க்கிற ஒரு பண்பாடு
இது தமிழ் சங்க இலக்கியங்களில் இருக்கிறது. இது 18 கணக்கு நூல்ல ஒரு நூல்ல வருது. இதே தொல்காப்பியத்துல இன்னொரு இடத்துலயும் வருது, ஒரு செய்தி வருது. என்ன வருதுன்னா, இதே மாதிரி தேடிக்கொண்டு போற வழியில 2 பேர், ஒரு 4-5 பேர் வர்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் அடையாளம் எல்லாம் உடைய ஒரு பெண்ணும் ஆணும் போறாங்களா, இதே வருது. அடுத்து ஒரு இடத்துல வருது, போறாங்க. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவன் கணவனோட போறா, அவன் நல்லா இருப்பா, அவன் நல்லா வாழ்வா, அவன் வாழ்வை கெடுக்காதீங்க, வாங்க. இங்கன்னா ஆறுதல் சொல்லி அனுப்புகின்ற கண்டோரும் இருக்கிறாங்க. அது பேரு அவங்க எல்லாம் கண்டோர். சரி, இப்ப பாருங்க. தலைவி தலைவனுடன் உடன்போக்கில் சென்று விட்ட பின்னர் தலைவியை தேடிக்கொண்டு செவிலித்தாய், அதாவது வளர்ப்பு தாய், பாதுகாவல் மிக்க இடங்களுக்கும் ஊரிடத்திலும் சேரியிடத்திலும் ஊரினை அடுத்த வெட்ட வெளியிலும் தனியாகவே சென்று தேடுவாள். இங்க சேரின்னு ஒரு சொல் இருக்கிறது. இது தொல்காப்பியத்திலே சேரி வருகிறது. ஆனால் சேரி என்ற சொல்லே சேர்ந்து வாழ்கின்ற இடம், அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும் சரி. ஆனால் சிலப்பதிகாரத்திலேயே பாட்பனச்சேரின்னு ஒரு வருகிறது. அது காரணம் என்ன? அவங்க தான் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, அவர்கள் வெளிநாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு வாழ வந்தவர்கள். தமிழை சேர்ந்து வாழ வேண்டிய இது இல்லை, சூழ்நிலை கிடையாது. ஏன்னா அவன் பறந்து வாழ்கிறவன், இங்கே பிறந்து வளர்ந்தவன், ஆனால் அவன் பறந்து வாழ்கிறான். இவர்கள் தான் வெளியில இருந்து வந்ததுனால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதனால ஏற்கனவே ஒரு இடத்துல ஒருத்தன் குடியிருந்தான்னா அவன் இனத்தை சார்ந்தவன், அதுக்கு பக்கத்திலேயே தான் குடியிருக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அதுதான் சேர்ந்து வாழ்வது சரி. என்ன அது சேர்ந்து வாழ்வது சரி, அது பொதுவான சொல். அது ஆதி திராவிடருக்கு உரியதுன்னு பிற்காலத்துல தீண்டப்படாதவர்கள் என்று நம்பிக்கை அவர்களை இழிவுபடுத்துவதற்கு சேரி என்று ஒரு சொல்லை பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. சேர்ந்து அத்தனைக்கும் வரும்போது இது பார்ப்பவர்களுக்கென்றே வந்த ஒரு சொல். முதல்ல அவர்கள் தான் சேர்ந்து வாழ்ந்தனர், அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அது சிலப்பதிகாரத்திலேயே வருகிறது, தொல்காப்பியத்திலும் இருக்கிறது. அதனால பாதுகாவல் மிக்க இடங்களிலும் ஊரிடத்திலும் சேரியிடத்திலும் ஊரினை அடுத்த வெட்ட வெளியிலும் தனியாகவே சென்று தேடுவாள். அப்பேற்பட்ட தன்மையினை கொண்ட செவிலித்தாயரும் உள்ளனர். இது செவிலித்தாயை பற்றி. பிரிவில் வேறு ஒரு விதம், பிரிவில் ஒரு விதம். இது 984. அதாவது அயலோர் ஆயினும் அகற்று மேற்றே பக்கத்து ஊருக்கு சென்றிருப்பினும் அதுவும் பாலைக்கண் சென்ற பிரிவாக கொள்வது மரபாகும். இப்ப பிரிவு என்றாலே அது பாலையில தான் சேர்ப்பார்கள். இப்போ இவன் குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறான், அல்லது முல்லை நிலத்தில் இருக்கிற தலைவன், அல்லது மருத நிலத்தில் இருக்கிற நெய்தல் நிலத்தில் இருக்கிற தலைவனா இருந்தாலும் அவன் பக்கத்து ஊருக்கு போயிட்டா கூட, யாருக்கு இன்னொரு திணைக்கு போயிட்டு இருந்தா கூட அது பாலை திணையாகத்தான் கொள்ளப்படும். அதுதான் மரபுன்றார். இதை நாம மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா, நாம இலக்கணம் படிக்கிறது 2 செய்திக்காக. ஒன்று, நாம் ஒரு படைப்பை உருவாக்கும் போது எப்படி உருவாக்க வேண்டும், எந்த பண்பாட்டை வைத்து உருவாக்க வேண்டும், எந்த மரபை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும், ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்புகளை படித்து புரிந்து கொள்வதற்காகவும் இந்த மரபு தேவை. இப்போ அவன் பாலைதான் எதை கொள்ள வேண்டும்? ஏன்? பிரிவு. அது அடுத்த நிலத்துக்கு போயிருந்தாலும் கூட, பக்கத்து ஊருக்கு போயிருந்தாலும் கூட அதை பாலையாகத்தான் கொள்ள வேண்டும். அதுதான் மரபுன்றார். பக்கத்து ஊருக்கு சென்றிருப்பினும் அதுவும் பாலைக்கண் சென்ற பிரிவாகவே கொள்வது மரபாகும். பாட்டு பாடினாலும் அப்படிதான் பாடணும், செய்யுள் செய்தாலும் அப்படிதான் செய்யணும், காவியம் படைத்தாலும் அப்படிதான் படைக்கணும். வேறு வீட்டுக்கு வேறு ஊருக்கு சென்றிருந்தாலும், வேறு வீட்டுக்கு சென்றிருந்தாலும்
வேறு ஊருக்கு மட்டும் இல்ல, வேறு வீட்டுக்கு போயிருந்தாலும் கூட, வேறு வீட்டுக்கு சென்றிருந்தினும் வேறு ஊருக்கு சென்றிருந்தாலும் பக்கத்து திணைக்கு சென்றிருப்பினும் அது பாலை திணை பிரிவாகவே கொள்ளப்பெறும். பிரிவு என்றால் பாலை திணையே, அவ்வளவுதான். பிரிவு ஏற்பட்டு விட்டால் அதை பாலை திணையாகத்தான் கொள்ள வேண்டும். தோழி கூற்று, தோழி பேச வேண்டிய சூழ்நிலை. 985 தலைவரும் விழும நிலை எடுத்துரைப்பினும் போக்கல் கண்ணும் விடுத்தல் கண்ணும் நீக்கலின் வந்த தம்முறு விழுமமும் வாய்மையும் பொய்மையும் கண்டோர் சுட்டி தாய் நிலை நோக்கி தலை பெயர்த்து கொள்ளினும் நோய் மிக பெருகி தன் நெஞ்சு கழுந்தோளை அழிந்தது களைய ஒடிந்தது கூறி வன்புரை நெருங்கி வந்ததன் திறத்தொடு என்றிவை எல்லாம் இயல்புற நாடின் ஒன்றி தோன்றும் தோழிமேன. தலைவனுக்கும் தலைவிக்கும் பிரிவினால் ஏற்படுகின்ற துன்பங்களை எடுத்து கூறும் போதும் தோழிக்கு வேலை. ஏன்னு கேட்டா, இந்த தலைவனும் தலைவியையும் இணைத்து வைப்பதே தோழிதான். அது மட்டும் இல்லை, எல்லா செயல்லையும் தோழிதான் முன் இருப்பாள், அவள் தான் எச்சரிக்கையாக இருப்பாள். ஏற்கனவே நாம களவு இதுல பார்த்தோம். என்ன சொல்றால், 60 நாளுக்கு மேல அவர்கள் காதலிக்க கூடாது. இதை யார் எண்ணிக்கொண்டு இருப்பார்கள்னா, தலைவியும் எண்ண மாட்டான், தலைவனும் எண்ண மாட்டான். அவர்கள் இன்பத்தில் மூழ்கி இருப்பவர்கள். இந்த நாளை எண்ணிக்கொண்டிருப்பவள் தோழிதான். சேர்த்து வைக்கிறதும் அவள்தான், அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை தீர்த்து வைப்பவளும் அவள்தான். அது மட்டும் இல்லை, இதை போன்று 60 நாளை எண்ணிக்கொண்டிருப்பவளும் அவள்தான். இந்த 60 நாள் ஆகிவிட்டால் தலைவியை எச்சரித்து விடுவாள். இனிமேல் நீ அவனை சந்திக்க கூடாது, நீ அந்த சந்திக்கிற இடத்துக்கு நீ வர வேண்டாம்னு வீட்டுல இருக்க வச்சிருவா. வச்சுட்டு இவன் நிப்பான் அங்க. அவன் கேட்பான், எங்க தலைவி வரமாட்டாயா? ஏன் வரமாட்டா? வரமாட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்து என்று பொருளை தவிர அவள் வேற ஒருவனை மணந்து கொள்வாள், நீ போயான்னு சொல்றது இல்லை. இது தமிழ் பண்பே கிடையாது. அதனால் தலைவனுக்கும் தலைவிக்கும் பிரிவினால் ஏற்படுகின்ற துன்பங்களை எடுத்து கூறும் போதும் தோழிக்கு கூற்று நிகழும். தலைவருடன் தலைவியை அனுப்பி வைக்கும் போதும் கூற்று நிகழும். இது என்னன்னு கேட்டா, அவன் முதல் மடை ஏறி வர்றான், அப்பவும் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அவன் வரையேறி வீழ்வேண்டுவான். வரையேறி வீழ்வேன்னா மலையேறி வீழ்ந்து தற்கொலை செய்து கொள்வேன்னு சொல்லுவான். அப்படி நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லும் போதும் தோழி இருப்பா கூட. இரவு என்ன செய்வா, எல்லாரும் உறங்கட்டுன்னு பார்த்து கொண்டிருந்து தலைவி செவிலி தாய் நற்றாய் பெற்றோர் அனைவரும் உறங்கிய பிறகு தலைவியை அழைத்து கொண்டு தலைவனிடம் கொண்டு போய் சேர்த்து விடுவாள் தோழி. அங்க என்ன சொல்லி சேர்ப்பா, யா இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, நீ நான் வரையேறி வீழ்வேன்னு வந்துட்ட, அது செய்யாத. நீ என்ன செய், இவளுக்கு நீதான் கணவன், நீதான் தாய், நீதான் தந்தை, எல்லாம் நீதான் பார்த்துக்கோன்னு விட்டுட்டு வந்து காலையில தலைவியை காணோம்னு எல்லாரும் தேடினா இவளும் சேர்ந்து தேடுவான், தோழியும் சேர்ந்து தேடுவான். ஏன்னா கொண்டு போய் விட்டது தெரியாது. இப்படி தோழியை தலைவியை கொண்டு போய் தலைவனிடத்தில் சேர்க்கும் போதும் பேசுவாள். அதாவது கூட்டு நிகழும். தலைவனுடன் தலைவியை அனுப்பி வைக்கும் போதும் உடன் கொண்டு செல்லாமல் தலைவன் தலைவியை விட்டு பிரியும் போதும், நான் வந்து பொருள் தேட போறேன், நான் வரல, நீ வர வேண்டாம் என்று சொல்லும் போதும் கூட, ஐயா முடிஞ்சா கூட அழைச்சின்னு போயா, இல்லைன்னா அவ உயிரோட இருக்க மாட்டாயான்னு பேசுவதும் தோழிதான். மெய்யையும் பொய்யையும் புனைந்து கூறியும் கண்டவரை காட்டியும்
என்ன சொல்லுவா? மெய்யையும் சொல்லுவாளாம், பொய்யையும் சொல்லுவாளாம். எதையாவது சொல்லி அவனுடைய அவனுடைய போக்கை நிறுத்துவது, அல்லது கூட அழைச்சும் போக வைக்கிறது, இல்ல அழைக்கும் போகலன்னா அவளுக்கு ஆறுதல் சொல்றது. புனைந்து கூறியும் கண்டவரை சுட்டியும், அதாவது காட்டியும். பாரு அங்க போனாங்க, அவர் கூட்டு போனார்ல, அவர் போனார்ல, அவர் கூட்டு போனார்ல, நீ கூட்டு போனா என்ன அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி அதை காட்டி, நற்றாயினது துன்பத்தினை எண்ணியும், தாய் பிரிஞ்சு போயிட்டா நற்றாய் வருந்துவாள், அதற்காகவும் கோழி பேசுவாள். நற்றாயினது துன்பத்தினை எண்ணியும் தலைவியை மீட்டு கொள்ளும் போதும், அதாவது பாதி வயதுல போய் திருப்பி அழைச்சிட்டு வந்துருவாங்க, அப்படி அழைத்து கொண்டு வந்து விட்டாலும், அல்லது அவனுடைய பெற்றோர், தலைவனுடைய பெற்றோர் அவங்க தனியா அழைச்சுன்னு போயிட்டா கூட ஆறுதல் சொல்லி அவங்களை ஆற்றி வைப்பவள் தோழி. தலைவியை மீட்டு கொள்ளும் போதும், தலைவன் தலைவியை விட்டு அகலும் போதும், அதனால் தாங்க முடியாத துன்பத்தினால் மனம் கலங்கும் தலைவியை வருந்துதலை விடுக என தோழி கூறும்போது, அதாவது தலைவன் போயிட்டான், அல்லது அவனுடைய பெற்றோர் அழைத்து கொண்டு போய்விட்டார்கள், இப்பொழுது நாம் பிரிந்து இருக்கிறோம் என்று வருந்தாதே, பிறகு அவனைத்தான் நீ மணந்து கொள்வாய், அவன்தான் உன் கணவன், நீ வருந்தாதே, அதுதான் நடக்கும் என்று ஆறுதல் சொல்பவளும் தோழிதான். இன்னொரு செய்தி வருது, அது நற்றினையில் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவி என்ன பண்ணா, போனா தலைவனோட பூங்காவில் இருந்தா. இந்த மணந்து கொள்ளுகின்ற தலைவனா இருந்தா என்ன செய்வான்னா, தலையில பூ வைத்து விடுவான். தலையில கண்ணி, அது பேர் கண்ணி. தலையில் வைப்பது கண்ணி, கழுத்தில் போடுவது மாலை, அதுவே கொஞ்சம் பெரிதா இருந்தா தார். இப்ப கண்ணியை வச்சுட்டா. அவன் என்ன பண்ணா, வச்ச கணவன் தலைவன் வைத்ததாச்சேன்ட்டு அவ கூந்தலுக்குள்ள வச்சு முடி போட்டுக்கிட்டான், வெளியில தெரியல. என்ன செய்திருக்கணும், அவள் தலைவனை விட்டு பிரியும் போது வீட்டுக்கு வரும்போது அதை எடுத்து போட்டு வந்திருக்கணும். இது என்ன பண்ணா, அதை எடுத்து போடாம அப்படியே வந்தா, படுத்துட்டா. இரவு காலையில எழுந்தா, செவிலி தாய் அவளுக்கு தலைக்கு ஊட்டுறதுக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு தலையை அவுத்தா. முடிய அவுத்த உடனே ஒரு கண்ணி விழுந்து, அடாடா இந்த பத்தியா வேலை தெரிஞ்சு போச்சு, நீ யாரு கூடயோ தொடர்பு வச்சுன்னு இருக்கிற, இது தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு திட்டின உடனே இவ கோபித்து கொண்டு போயிட்டான் தலைவி. எல்லாரும் அவங்க அம்மா அப்பா எல்லாம் அந்த செவிலி தாயும் நற்றாயும் எல்லாரும் திட்டினாங்க, போயிட்டான். இப்போ தோழி வர்றான். தோழி வந்த உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி அவ கோச்சிட்டு எங்கே போயிட்டா, எங்க போயிருப்போன்னு எங்களுக்கு தெரியாது. தலைவி சொல்றா, தோழி அவ எங்க போயிருப்போன்னு எனக்கு தெரியும், நான் போய் கூப்பிட்டுன்னு வரேன், ஒரு உறுதி, அந்த தலைவனுக்கே அவளை நீங்கள் மனம் செய்து கொடுப்பதாக இருந்தால் நான் போய் அழைத்துன்னு வர்றேன்ட்டு அந்த பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு அவ போறா. தோழி போய் அது பூங்காவில் இருக்கிறான், அங்க இருந்து அழைச்சிட்டு வர்றான். வந்தா நான் வரமாட்டேன்னு சொல்றான். பர், நான் எல்லா உறுதியும் வாங்கின்னு வந்திருக்கிறேன், நீ எந்த தலைவனை நினைக்கிறையோ, எந்த தலைவனை காதலிச்சியோ அவனைத்தான் உனக்கு மனம் முடித்து வைப்பார்கள், கட்டாயம் வா என்று அழைத்து கொண்டு வந்து பெற்றோரிடம் ஒப்படைத்து அதே தலைவனுக்கு மனம் முடித்து வைக்கிறாள் தோழி. இதெல்லாம் நடக்கும். இது பெரும்பாலும் நம்ம சங்க இலக்கியங்கள்ல இப்படித்தான் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும், அதாவது காதலரை சேர்த்து வைப்பதும், அவர்களுக்கு இடையூறு வந்து அதை தீர்த்து வைப்பதும், அவர்களுக்கு மனம் முடித்து வைத்து கடைசி வரையிலும் உடன் இருப்பவளும் தோழிதான். அதனால் தாங்க முடியாத துன்பத்தினால் மனம் கலங்கும் தலைவியை வருந்துதலை விடுக என தோழி கூறும் போதும், தலைவன் கூறியதனை எடுத்து கூறும் போதும், அதாவது இவை போன்ற கூற்றுகள் நிகழ்த்தலோடு இவை போன்ற கூற்றுகளும் நிகழும் அகத்துறை இலக்கியத்தினை ஆராயும் போதும் அவை வெளிப்படும். ஒண்ணு, நீங்க படைக்கிறதா இருந்தாலும் இப்படித்தான் படைக்க வேண்டும், நீங்கள் அகத்துறை பாடல்களை ஆராயும் போது இந்த போன்ற செய்தி தான் கிடைக்கும்
குறிப்பு. மேலே கண்ட செய்யுளின் 7வது அடியில் உள்ள 2வது சீர் களைய என்று இருக்கிறது. எல்லா பதிப்புகளிலும் களைய என்றுதான் இருக்கிறது. ஆனால் முனைவர் தமிழண்ணல் மற்றும் கழிய, ஏன்னா பொருள் ஒண்ணுதான், கழிய என்று அமைத்துள்ளார். கழிய எனினும் களைய எனினும் நீக்கி என்றுதான் பொருள். விழுமம், துன்பம், சிறப்பு. இந்த விழுமம் என்பதற்கு துன்பம் என்றும் பொருள் உண்டு, அது சிறப்பு என்றும் பொருள் உண்டு. போக்கில் அனுப்பி வைத்தல். போக்கல் என்பது என்னன்னா அனுப்பி வைக்கல். விடுத்தல் என்பது தலைவியை தலைவன் விட்டு போதல், தலைவி தன் சுற்றத்தினரை விட்டு போதல். என்ன அர்த்தம்? தலைவி ரெண்டு விட்டு போதல் ரெண்டு இருக்கு. விடுத்தல் ஒண்ணு, தலைவனோட போகும்போது தன்னுடைய சுற்றத்தை விட்டுட்டு போறான். தலைவன் போயிட்டான்னா தலைவனை விட்டு பிரியறான்னு அர்த்தம். அப்போ தலைவியை தலைவன் விட்டு போதலும் விடுதல் தான். தலைவி தன் சுற்றத்தினரை விட்டு போவதும் விடுதல் தான். சரி, கழுவுதல்னா வருந்துதல் என்று பொருள். அழுதலும் சொல்லலாம், புலம்பலும் சொல்லலாம். அழிதல்னா வருந்துதல், வன்புரைனா வற்புறுத்துதல். பாகலம் செவி, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாடல். பாகலம் செவி பனைத்தாள் மாநீரை என்று தொடங்கும் கல்லித்தொகை பாடல் 2இல் பிரிய நினைத்து ஏற்பாடு செய்கின்றான் தலைவன். அவன் பிரிந்தால் அவன் துணைவி துன்புறுவாளே என்று தோழி கலங்குகிறாள். தலைவனிடம் விழும நிலையை எடுத்து கூறுதல், பின்பு ஏற்படுகின்ற துன்ப நிலையை எடுத்து கூறுதலாகும். போக்கற் கண்ணும் என்பது உடன் கொண்டு பெயர்தல் என்று கூறுதற் கண்ணும். அதாவது போக்கல்னா அனுப்பி வைக்கிறது, உடன் பெயர்தல்னா சேர்ந்து போறது. அதுக்கடுத்து மறையா மரல் கவர என்று தொடங்கும் பாலைக்கலி 5வது பாடல். தோழி தலைவி தலைவனுடன் உடன்போக்கில் போகும் முன் எச்சரிப்பாள். யார்? தோழி. தோழி தலைவி தலைவனுடன் உடன்போக்கில் போகும் முன் எச்சரிப்பாள், போகாதேன்னு சொல்லுவா. அப்படி போயிட்டா இவதான் ஆதரவா இருப்பா. பிறகு உடன்போக்கிற்கு இசைவாள். அதன் பின் இருவரையும் வழிகூட்டி அனுப்பியும் வைப்பாள். குடும்பத்தார் படுகின்ற துன்பம் கண்டு இவளும் வருந்துவாள். அனுப்பி வைக்கிறதும் இவதான், சேர்த்து வைக்கிறதும் இவதான், போகாதே என்று தடுப்பதும் அவள்தான். அதனால சான்றோரின் அறிவுரையை கூறி தேடி போகாமல் மீட்டு கொள்ளவும் உரைப்பாள். அதாவது அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, வருந்தாதீங்க அப்படின்னு சான்றோர்களுடைய அறிவுரை எல்லாம் பெற்றோருக்கு சொல்லுவது தோழி. அது மட்டும் இல்ல, அவளை போய் அழைத்து கொண்டு வந்து நம்ம வீட்டிலே அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொல்வதும் அவள்தான். சான்றோரின் அறிவுரையை கூறி தேடி போகாமல் மீட்டு கொள்ளவும் உரைப்பாள். பெற்றோரும் உற்றோரும் வருந்தும் போது அவரை தேற்றுவாள். இவ்வளவு கூட்டு நிகழும் தோழிக்குதான் வேலை சங்க இலக்கியங்கள்ல, நம்ம அக இலக்கியங்கள்ல. பிறகு கண்டோர் கூற்று. கண்டோர்னா இவங்க பிரிந்து போகும்போது வழியில பாக்குறவங்க. கண்டோர் கூற்று 986. பொழுதும் ஆறும் உட்கு வர தோன்றி வழுவின் ஆகிய குற்றங்காட்டலும் ஊரது சார்வும் செல்லும் தேயமும் ஆர்வ நெஞ்சமொடு செப்பிய வழியினும் உணர்ந்த நெஞ்சமோடு அழிந்து எதிர்கூறி விடுப்பினும் ஆங்கு அத்தாய் நிலை கண்டு தடுப்பினும் விடுப்பினும் தேய் நிலைக்கு ஆன்றோர் அகன்றோர் செலவினும் வரவினும் கண்டோர் மொழிதல் கண்டது என்ப. இங்கே கண்டோருடைய கூற்று. பிரிந்து உடன்போக்கில்
தன்னந்தனியாக செல்கின்ற காதலரை கண்ட அகவை முதிர்ந்த பெற்றோர் கூறுகின்ற அறிவுரை அல்லது அறவுரை. இவை பொழுதும் வழியும் அஞ்சும்படியாக இருப்பதனால் அவர்களை பின்தொடர்ந்து போகாதீர்கள் என்று தடுக்கிறார்கள். யார்? இந்த தலைவியினுடைய பெற்றோர் தேடிக்கொண்டு வருகிறார்கள். இந்த வழியாக போனார்களா என்று கேட்கிறார்கள். போனார்கள். பொழுது காஞ்சிடுச்சு, இருட்டிடும், இது காற்று வழி அல்லது பாலை வழி, இது அச்சம் மிகுந்த வழி, நீங்க ஏன் தேடிக்கின்னு போறீங்க? போகாதீங்க. ஏன்னா அவங்களை பிரிக்க கூடாது என்கின்ற அந்த தலைவனும் தலைவியையும் பிரிக்க கூடாது என்கின்ற ஒரு காரணம். இன்னொன்று, இவர்களுக்கும் துன்பம் நேரக்கூடாது என்பது இன்னொரு காரணம். எப்படியும் அவர்களை போய் தொடராமல் தடுத்து விடுவார்கள். இதுதான் முக்கியம். பொழுதும் வழியும் அஞ்சும்படியாக இருப்பதனால் ஏதாவது தவறு அல்லது குற்றம் அல்லது துன்பம் ஆகியவை நேருமாயின், அதாவது என்ன ஆகுமோ என்று அஞ்சி குற்றத்தினை எடுத்து விளக்குவர் காதலர். காதலருக்கும் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் துன்பம் வரும். இந்த காதலர்களை, அதாவது இவ்வளவு நடக்கிறது காதலர்களை இன்னும் கண்டோர் தான். காதலர்களை கண்டோர் பெற்றோரை இல்லை. அவங்கள போக விடாம, அந்த காட்டு வழியா போக விடாம இவர்கள் தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். அருகில் உள்ள இந்த ஊருக்கு போனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த போற வழி ரொம்ப மோசமான வழி, அங்க போகாதீங்க, இந்த ஊருக்கு போங்க, அங்க உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அது நல்ல ஊரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று காதலருக்கு ஊரையும் வழியையும் கூறி அனுப்புவர். ஒன்றாக சேர்ந்து செல்கின்ற நம் சங்க இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களுடைய பெருமையை தமிழரே உணராமல் இருக்கின்றோம். இதனை போப்பும் சொல்லுகிறார், கால்டுவெல்லும் சொல்லுகிறார். போப் சொல்லுகிறார், தமிழ் மொழியின் பெருமை தமிழருக்கே தெரியவில்லை என்று சொல்லுகிறார். இன்னொன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சங்க இலக்கியங்களில் அல்லது தமிழ் இலக்கியங்களில் வெளிநாட்டு அறிஞர்கள் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு என்ன காரணம்? அவர்களது இலக்கியங்களில் காண முடியாத பல அருமையான செய்திகள் இங்கே இருந்தன. அது மட்டுமன்று, உயர்வு நவிற்று அணி தமிழ் இலக்கியங்களில் உண்டு. உயர்வு நவிற்று அணி என்பது நடக்கக்கூடாத செய்தி இல்லை, நம்ப முடியாத செய்தி இல்லை, கொஞ்சம் மிகைப்பட கூறுவது, அவ்வளவுதான். ஆனால் புராணங்களிலோ சமஸ்கிருத இலக்கியங்களிலோ புராணம் இதிகாசம் என்று சொல்லப்படுகின்றவற்றிலோ அல்லது அவர்கள் வெளிநாட்டு அறிஞர்கள் அவர்கள் மொழியில் படித்த இலக்கியங்களிலோ நம்ப முடியாத செய்திகள் இருந்தன, நடக்க முடியாத செய்திகள் இருந்தன. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் நடக்க முடியாத செய்தி இல்லை, நம்ப முடியாத செய்தி இல்லை, எல்லாமே மானுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய செய்திகளாக இருந்தன. கொஞ்சம் உயர்வு நவிற்சி இருந்தது. அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். புறநானூற்றில் நலங்கிள்ளியினுடைய படையை அந்த புலவர் சொல்லுகிறார். அவனுடைய படை பெருக்கத்தை, ஒரு நாட்டின் மீது படையெடுத்து செல்லுகிறான் நலங்கிள்ளி. அவனுடைய முதல் வகை படை போகும்போது பனையினுடைய நுங்கை, அந்த பதநீரை குடித்துக் கொண்டு போகிறார்கள். முதல் பகுதி. பின்னால் வருகின்ற இன்னொரு பகுதி வந்து கொண்டே இருக்கிறது. அதற்குள்ள என்ன ஆகுது? பதநீர் குடித்தவர்கள் இப்போது நுங்கு உண்டு கொண்டு போகிறார்கள். அதற்கடுத்து இன்னொரு படை வருகிறது, பழத்தை உண்டு கொண்டு போகிறார்கள். அதே படையினுடைய தொடர்ச்சி இன்னும் பின்பகுதி வருகிறது, கிழங்கை உண்டு கொண்டு போகிறார்கள். இது நம்ப முடியாத செய்தி இல்லை, உயர்வு நவிழ்ச்சி, அவ்வளவுதான். இதை போன்ற செய்திகளால் தான் வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழ் இலக்கியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டார்கள். அது மட்டும் இல்லை,
இங்கே இருக்கின்ற இலக்கியங்களில் உயர்வு தாழ்வு இல்லாத இலக்கியம், மேலோர் கீழோர் இல்லாத இலக்கியம், மாந்தனுக்குள்ளவே வேறுபாடு பார்க்கின்ற இலக்கியம் தமிழ் இல்லை. அவர்கள் இலக்கியங்களில் மத கருத்துகள் இருந்தன, பிரிவு கருத்துகள் இருந்தன, இழிவு கருத்துகள் இருந்தன. ஆனால் தமிழ் இலக்கியங்களில் அப்படி இல்லை. அதனால்தான் இப்போ கூட பாருங்க, ஒரு தலைவனும் தலைவியும் சென்று விட்டார்கள். இது அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு தான், அதாவது துன்பம் தரக்கூடிய செய்தி. ஆனாலும் கண்டோர் என்ன செய்கிறார்கள், அவர்களை பிரித்து விடாமல் அவர்களோடு போகின்ற வழி சரியில்லை என்று தடுத்து வேறொரு ஊருக்கு போனால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறுகின்றனர். அதாவது காதலர் மனம் வருந்தி திரும்ப திரும்ப கேட்டாலும் அதற்கான சரியான விடையை கூறி, வழியினை தெளிவாக கூறி, பாதுகாப்பினையும் சொல்லி வழி அனுப்பி வைப்பர். நாம இருந்தா என்ன செய்வோம், ஏயா அழைச்சுன்னு போறியே, அவங்க அப்பா அம்மா துன்பப்பட மாட்டாங்களா, ஏன் அப்படி கூட்டுன்னு போற என்றெல்லாம் நாம வைவோம். ஆனா அப்படி செய்யாமல் அவர்களுக்கு பாதுகாப்பு தேடி தருகின்றனே தவிர அவர்களுக்கு எந்த இழிவும் நேராமல் அங்கே தேடிக்கொண்டு வந்த தாயின் துன்ப நிலை கண்டு இப்போ என்ன பண்றான், முதல்ல அந்த காதலர்களை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்பொழுது அவர்கள் பெற்றோர் வருகிறார்கள் தேடிக்கொண்டு. அங்கே தேடிக்கொண்டு வந்த தாயின் துன்ப நிலை கண்டு அவளை மேற்கொண்டு போக விடாமல் தடுத்து விடுகின்றனர். போகாதீங்க, அவங்க இப்படி போல பாருங்க, மேற்கொண்டு போக விடாமல் தடுத்து விடுவர். போகும்படி விடுவதாக இருந்தால் காதலர் நீண்ட தூரம் சென்று விட்டனர், நீங்க போய் அவங்கள பிடிக்க முடியாது. ஆனா இவங்க என்ன செய்தாங்க, மற்றொரு ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அங்க போய் அவங்களை பிரிச்சு விட்டுற போறாங்கன்னு அதை சொல்லல. என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு போய், நீங்க போனா அவங்களை பிடிக்க முடியாது. போகும்படி விடுவதாக இருந்தால் காதலர் நீண்ட தூரம் சென்று விட்டனர், நீர் போனால் அவரை அடைய முடியாது, நீர் போதல் வேண்டா என தடுத்து விடுவதும் உண்டு. அவர் எங்கோ போக போகின்றனர், இது சிறிது காலம் சென்ற பின் மீண்டும் உம்மிடமே வருவர். அதாவது நீர் போதல் வேண்டா என தடுத்து விடுவதும் உண்டு. அவர் எங்கே போக போகின்றனர், சிறிது காலம் சென்ற பின் மீண்டும் உம்மிடமே வருவர் என்று ஆறுதல் கூறி கேட்டுதலும் உண்டு. இவையே கண்டோர் கூற்று என்று தொல்காப்பியர் கூறினார். அதாவது காதலர்களுக்கு பாதுகாப்பு தேடி ஒரு ஊருக்கு அனுப்பி வைத்து விட்டனர். அவரை தேடிக்கொண்டு வந்த பெற்றோரும் நற்றாயும் செவிலித்தாயும் அவர்கள் துன்பமுறக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவர்களை தொடர விடாமல் தடுத்து ஆறுதல் கூறி அனுப்பி விடுவர். இது உக்குதல் என்றால் வருந்துதல் என்று பொருள். செலவினும் செல்லும் போதும் வரவினா வரும் போதும் என்று குறிப்பு. காதலரை பிரித்து அழைத்து சென்று விடுவர் என்ற கவலையால் தான் அவரை நெருங்க விடாமல் எப்படியாயினும் தடுத்து நிறுத்தி விடுவர் என்பதுதான் அந்த இலக்கிய செய்தி. இதை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் அமைக்கின்ற இலக்கியங்களிலும் படைப்புகளிலும் அல்லது நாம் படிக்கின்ற இலக்கியங்களிலும் படிப்புகளிலும் இதை போன்ற செய்திகளைத்தான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். படைப்பதாக இருந்தாலும் இந்த போன்ற கருத்தைத்தான் வைத்து படைக்க வேண்டும். தலைவன் கூற்று. தலைவன் பேசுவது எப்பொழுது? 987வது நூற்பா. ஒன்றா தமரினும் பருவத்தும் துறத்தும் ஒன்றிய தோழியோடு வலிப்பினும் விடுப்பினும் இடைச்சுர மருங்கின் அவள் தமர் எய்தி
கடை கொண்டு பெயர்தலின் கலங்கு அஞர் எய்தி கற்பொடு புணர்ந்த கவ்வை உளப்பட அப்பாற்பட்ட ஒரு திறத்தானும் நாளது சின்மையும் இளமையது அருமையும் தாளான் பக்கமும் தகுதியது அமைதியும் இன்மையது இழிவும் உடைமையது உயர்ச்சியும். அங்க உடைமையதுன்னு இருக்காது, உடையதுன்னு இருக்கும், அதை உடைமையதுன்னு மாற்றி மூலப்படியில் உடையதுன்னு இருக்கும், அது உடைமையது என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மை விட்டு உயர்ச்சியும் அன்பினது அகலமும் அகற்றியது அருமையும் ஒன்றா பொருள்வையின் ஊக்கிய பாலினும் வாயினும் கையினும் வகுத்த பக்கமுடு ஊதியம் கருதிய ஒரு திறத்தானும் புகழும் மானமும் எடுத்து வற்புறுத்தலும் தூது இடையிட்ட வகையினானும் ஆகி தோன்றும் பாங்கோர் பாஞ்சினும் மூன்றன் பகுதியும் மண்டிலத்து அருமையும் தோன்றல் சான்ற மாற்றோர் மேன்மையும் பாசறை புலம்பலும் முடிந்த காலத்து பாகனோடு விரும்பிய வினைத்திற வகையினும் காவற்பாங்கின் ஆங்கோர் பக்கமும் பரத்தையின் அகற்றியின் பிரிந்தோள் குறுகி இறத்தலும் தெளித்தலும் என இரு வகையோடு உரைத்திர நாட்டம் கிழவோன் மேன. தலைவன் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் அவன் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தங்களது அன்பான காதலுக்கு ஒப்புதல் தராத குற்றத்தார், அதாவது தங்களை அந்த தலைவனுக்கும் தலைவனது தலைவிக்கும் உள்ள திருமணத்தை மனமுடித்துக் கொள்ள ஒப்புதல் தராத காலத்துள்ள குற்றத்தார் வெப்பம் மிகுதியான கொடிய பாலை வழி ஆகியவை பற்றி தங்களது உடன்போக்கிற்கு ஒன்றி நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற தோழியுடன் பேசி, இப்போ அந்த பெற்றோருக்கு தெரிவிக்க அல்லது அவர்களுக்கு ஆறுதல் கூற தோழியை நாடுகிறான் தலைவன். தோழியோடு பேசுகிறான். உடன் அழைத்து செல்வதற்கு வற்புறுத்தினாலும், இப்போ தலைவிய நான் அழைச்சிட்டு போறேன், அதற்கு ஒப்புதல் நீதான் வாங்கி தரணும், அல்லது அவளை ஒத்துக்க சொல்லணும், அவள் ஒத்து என்னோடு வர வேண்டும், அதற்கு நீதான் வழிகாட்ட வேண்டும் என்று தோழியை கேட்பான். உடன் அழைத்து செல்வதற்கு வற்புறுத்தினாலும் தலைவியை விட்டு விட்டு தான் மட்டும் செல்வதற்கு நினைத்திடணும். இப்ப ஏதாவது பிரிவு, தூது பிரிவு, கல்வி பிரிவு, பொருள்வையின் பிரிவு, இந்த மாதிரி பகை பிரிவுக்கெல்லாம் இருக்கிறது. இந்த பிரிவுக்கு போகும்போது அவளை விட்டு விட்டு போவதற்கு ஆறுதல் சொல்வதற்கும் தோழியைத்தான் நாடுவான். வற்புறுத்தினாலும் தலைவியை விட்டுவிட்டு தான் மட்டும் செல்வதற்கு நினைத்திடினும் இவை பற்றி தலைவன் கூற்று நிகழ்த்துவான், அதாவது பேசுவான். சில நேரங்களில் பாலை நில வழியில் அவன் சுற்றத்தினர் வந்து அவனை அழைத்து கொண்டு போய்விடுவதும் உண்டு. பாலையில இப்ப தலைவி என்ன ஆவா, இப்போ தலைவிக்கு ஏதாவது இடையூறு ஏற்படும். இதையெல்லாம் பார்த்துதான் அந்த பிரிவுல இந்த நிகழ்ச்சிகள் வரும். அவன் சுற்றத்தினர் வந்து அவனை அழைத்து கொண்டு போய் விடுவதும் உண்டு. அதனால் மனம் பெரிதும் கலங்கி துன்பமுற்று தலைவியினது கற்பினை காக்கின்ற முயற்சியினை அறியாத ஊரார் அவன் மீது பழியினை சுமத்தி தூற்றுவரே என்று வருந்துவான் தலைவன். இப்பொழுது நாம் அந்த தலைவியை அழைத்து கொண்டு வந்தோம், நாம் கைவிடவில்லை, நாம் அவளை விட்டு பிரியவில்லை. ஆனாலும் பெற்றோர் நம்மை விட்டு அழைத்து கொண்டு போய் வருகிறாளே, இப்ப தலைவிக்கு என்ன ஆகும்? அவளுக்கு ஆறுதல் சொல்வது யார்? துணை இருப்பது யார்?
அவளுடைய நிலை என்ன ஆகும் என்று தலைவன் வருந்துவான். பிறகு வாழ்நாளோ சிறிதுதான், இளமையோ அதனினும் முயற்சியோ மிக உயர்வானது. முயற்சியும் உயர்வானதுதான். குலம் மேம்பாடு அடைவதே சிறந்ததாகும். அவன் என்ன நினைக்கிறான், காட்டிலும் குடும்பமானம் போகக்கூடாது என்று கருதுகிறான் தலைவன். அந்த காலத்தில் சாதி, திருவள்ளுவர் குலம் என்று ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார். குலம் என்பது சாதி இல்லை, அது அந்த பட்டம் பெற்று வந்த குலம், அதாவது ஒரு பகுதி, ஒரு பிரிவு, அவ்வளவுதான். அது இனம் இல்லை, சாதி இல்லை, பிரிவு இல்லை. அதாவது ஒரு பட்டம் பெற்று வந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர். இப்போ அவன் சொல்றதும் குடும்பம் தான். அதாவது முயற்சியோ மிக உயர்வானது, குலம் மேம்பாடு அடைவதே சிறந்ததாகும், வறுமை இடிவானது, செல்வமுடைமை மேலானது, அன்போ மிக பெரியதானது, பிரிவு என்பதுவோ மிகவும் துன்பமானது. ஒன்றுடன் ஒன்று இரண்டுமே தேவைதான் என்று இரு பக்கமும் இழுத்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் ஒரு பொருளை தேடுவதற்காக ஊக்கப்படுத்துகின்ற நல் ஊழினை நினைத்து, இந்த ஊழியற்றவர்கள் நினைக்கின்ற ஊழியர், இன்றைக்கு இயல்பாக ஒரு சொல்லு அடிக்கடி நாம ஏடுகள்ல படிக்கிறோம். அதுல ஊழல், இதுல ஊழல், அதுல ஊழல். இந்த ஊழல் என்ற சொல்லை நாம் பிரித்து பார்ப்பதே இல்லை. அல்லாதது ஊழல். ஊழ்னா முறை அல்லாததுன்னு அர்த்தங்க. முறை அல்லாதது, ஊழ்னா முறை, அல்லுன்னா அல்லாது. முறை அல்லாத செயல் அது, அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் ஊழல். அதே மாதிரி ஊழ் என்றால் நாம வகுத்து கொள்ளுகின்ற ஒரு முறை, அந்த முறையிலிருந்து தவறக்கூடாது. இப்போ தமிழ் பண்பாடு என்று ஒன்றை நாம் வகுத்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அது விதி இல்லை, தலையெழுத்து இல்லை, முறை, நாம வகுத்து கொண்டுகின்ற முறை. இப்ப நம்ம இந்தியாவில் சாலையில வண்டி ஓட்டுவதை வலப்பக்கம் ஓட்டக்கூடாது, இடப்பக்கம் தான் ஓட்டணும்னு முறை வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளிநாட்டுல போனா வலப்பக்கம் தான் ஓட்டணும், அதுக்குதான் ரைட்டுன்றான். ரைட்டுன்னா அதான் சரி, வலப்பக்கம் போவதுதான் சரி என்று அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். நாம் இடப்பக்கம் போவதைத்தான் சரி என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நாம வகுத்துக் கொள்வது, அதுதான் முறை. அந்த முறையிலிருந்து மீறக்கூடாது, மாறக்கூடாது. இதுதான் நாம் வைத்துக் கொண்டுகின்ற ஒரு தலை விதியோ தலை எழுத்தோ கிடையவே கிடையாது. அதுலயும் மண்டை ஓட்டுல, அது முடிக்கு உள்ள, அந்த தோலுக்கு உள்ள ஏன் எழுதணும்? எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளியில எழுதிட்டு போலாமே. இந்த கடவுளோ பிரம்மாவோ யாரோ, அவர் ஏன் மண்டை ஓட்டு உள்ளாது? இல்லை, அது நடக்கிறது என்னன்னா, இயற்கை அந்த பிறப்பின் போது இரு பக்க ஓடும் இணைகின்ற பகுதி அது. அந்த பகுதி கோடு மாதிரி இருக்கும், அது எழுத்து என்று தலைவிதி என்று கட்டிவிட்டார்கள். ஆனால் என்ன செய்தி என்றால், ஒருவருடைய மண்டை ஓட்டின் இணைப்பு மாதிரி இன்னொருடைய மண்டை ஓடு இருக்காது. இதுதான், இதை வைத்துக் கொண்டுதான் இதை கதையை கட்டிவிட்டனர். கை கை ரேகைன்னு சொல்றோம், கை கோடு, அதை போன்றதுதான். ஆனால் ஊழ் என்று ஒன்று இல்லை, விதி என்று ஒன்று இல்லை, தலையெழுத்து என்று ஒன்று இல்லை. சரி, ஒன்றுடன் ஒன்று ஒத்து போகாத இரண்டுமே தேவைதான் என்று இரு பக்கமும் இழுத்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் ஒரு பொருளை தேடுவதற்காக ஊக்கப்படுத்துகின்ற நல் ஊழினை நினைத்து தலைவன் பேசுவான். தலைவனுக்கு கூற்று நிகழும். இப்போ தலைவனுடைய சிக்கல் என்ன? தலைவியை
தேற்றணும். தலைவியை அவளைத்தான் மணந்து கொள்ள வேண்டும், பெற்றோரையும் சரிப்படுத்த வேண்டும், தலைவியினுடைய பெற்றோரையும் சரிப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இதை போன்ற சூழ்நிலை அந்த தலைவனுக்கு ஏற்படும். உறவினர் வரைவினுக்கு உடன்படாத போதும், இப்போ உறவினர்னா இப்ப 2 உறவினரும் எடுத்துக்கலாம். தலைவனுடைய உறவினரும் தலைவியினுடைய உறவினரும் ஒத்துக்கொண்டால்தான் அவருக்கு வரைவு நேரும். வரைவு என்றால் திருமணம். உறவினர் வரைவினுக்கு உட்படாத இந்த வரைவு என்ற சொல்லு மிக அருமையான சொல்லு. இதுதான் வரன் என்று சமஸ்கிருதத்துக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். மணமகனை வரன், அவளை வதுவை என்றும் அவனை வரன் என்றும் சொல்லுகிறார்கள். வரன் என்றால் திருமணம் முடிக்காதவன் முடிக்கிறவன், திருமணம் மாப்பிள்ளை என்று இருக்கு. அது சமஸ்கிருத சொல் என்று சொல்லுகிறார்கள். தூய தமிழ் சொல். வரைந்து கொள்பவன் வரன். வரைந்து கொள்வதுன்னா என்ன? அவள் எனக்குத்தான் உரிமை உடையவள், அதுதான் எனக்குத்தான் உரிமை உடையவள் என்று வரைந்து கொள்ளுகிறான், அவ்வளவுதான். அதே மாதிரி அவளும் எனக்கு அவன்தான் உரிமை உடையவன், அவ்வளவுதான். அது வரைவு. வரைந்து கொள்ளுதல் என்றால் உறுதி செய்து கொள்வது, உரிமையாக்கி கொள்ளுவது என்று பொருள். இது ஆண் அடிமைத்தனமோ பெண் அடிமைத்தனமோ ஆண் ஆதிக்கமோ இது கிடையாது. இப்பொழுது உடன்போக்கிற்கு பருவம் பொருந்தாத போதும், இப்ப சரி, அதாவது இப்ப நாம ஒரு அகவை வைத்து விட்டு இதுக்கு மேல திருமணம் செய்து கொள்ள, இதுக்குள்ள செய்து கொள்ள கூடாதுன்னு வச்சிருக்கிறோமே, அதே மாதிரி அப்பொழுதும் திருமணத்துக்கென்று ஒரு பருவமும் திருமணத்துக்கு ஆகாத பருவமும் இருந்திருக்கிறது. உடன்போக்கிற்கு பருவம் பொருந்தாத போதும் காட்டு வழி பாதையிலும் கருத்துக்கு உடன்பட்ட தோழி உடன்போக்கிற்கு துணிந்த போதும் தோழி பாதுகாப்பு கூறி உடன் அனுப்பி வைக்கும் போதும் எல்லாம் தலைவன் பேசுவான். அதான் இங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உறவினர் வரைவினுக்கு உடன்படாத போது பேசுவான். ஏன் தரமாட்டீங்க? நான் என்ன தவறு செய்தேன்? என்னிடத்தில் என்ன குற்றம் இருக்கிறது? ஏன் நான் மணந்து கொள்ள கூடாதா? நான் மணந்து கொண்டால் இப்படியெல்லாம் வைத்திருப்பேன் என்று உறுதி கூறுவதும் இவையெல்லாம் நிகழும். இதையெல்லாம் நாம் எவ்வளவுனா விரித்து சொல்லிக் கொண்டே போகலாம். உறவினர் வரைவினுக்கு உடன்படாத போதும் உடன்போக்கிற்கு பருவம் பொருந்தாத போதும், இப்ப பொருந்தாததுக்கு அவைதான் ஒரு காரணம் சொல்லி நான் இப்படி வைத்திருப்பேன் அப்படி வைத்திருப்பேன் அவென்று அவன் உறுதி கூறுவது. காட்டு வழி பாதையிலும், காட்டு வழி போறப்ப ஒரு பெண்ணை தனியா அழைச்சின் போலயே போலாமா அப்படின்னா, நான் பாதுகாப்பேன், நான் அந்த எந்த விலங்குக்கு இரையாக விட மாட்டேன், அவர் உயிரை காப்பேன் என்று சொல்லுவான். காட்டு வழி பாதையிலும் கருத்துக்கு உடன்பட்ட தோழி உடன்போக்கிற்கு துணிந்த போதும், சரிப்பா அழைச்சின் போ என்று தோழி வழி கொடுத்த பிறகு தோழி பாதுகாப்பு கூறி உடன் அனுப்பி வைக்கும் போது, அவள் சாதாரணம் இல்லை, அவள் இப்படியெல்லாம் நீ அவளை பாதுகாக்க வேண்டும், அவளுக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாது என்று உறுதி வாங்கி கொண்டுதான் தோழி அழைத்து கொண்டு போக சொல்லுவாள். காட்டு வழியின் இடைப்பாதையில் தலைவியின் உறவினர் அவளை திரும்ப அழைத்து செல்லும் போது, அவங்கள அழைத்து போயிட்டாலும், தலைவி மனம் கலங்கி துன்புறும் போதும் ஏற்படுகின்ற அலறின் காரணமாக, அலர் என்பது ஊரார் பேசுவது, ஊரார் பேசுவது அலர். அந்த அலறின் போதும் ஏற்படுகின்ற அலறின் காரணமாகவும் வாழ்நாள் சிலவே என்பதனை கூறி, இளமையினது அருமையை கூறி, முயற்சியினது சிறப்பினை கூறி, இப்போ திருமணத்தை தடுக்கிறார்கள். சொல்றான், வாழ்நாள் சிறிது, நம்முடைய பருவம் இளமை, இந்த பருவத்தை விட்டா எந்த பருவத்தில் திருமணம் செய்து கொள்வது என்றெல்லாம் அவன் சான்றோருடைய மேற்கோள்களை எடுத்து காட்டி அவர்களுக்கு ஆறுதல் கூறி வாழ்நாளை பற்றியும் அவருடைய இளமை பருவத்தை பற்றியும் காலம் கடத்தக்கூடாது என்கின்ற அந்த சிக்கலை எடுத்து சொல்லியும்
பேசுவான். ஏற்படுகின்ற அலறியின் காரணமாக வாழ்நாள் சிலவே என்பதனை கூறி, இளமையினது அருமையை கூறி, முயற்சியினது சிறப்பினையும் கூறி, பொருள் இல்லாமையினையும், நான் பொருள் தேட போகிறேன், பொருள் உண்டாயின் பொருளின் உயர்வினையும் அன்பினது ஆழத்தினையும் பிரிவினது அருமையினையும் கூறி, பொருள் தேட பிரியும் காலத்திலும் வாயாலும் கையாலும் அடைகின்ற ஊதியத்தினை, அது வாயால் அடைகின்ற பாருங்க, வாய் பேசியே சம்பாதிக்கிறான். பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரர்கள், அதுவும் வெளி மாநிலத்துக்காரர் சென்னைக்குள்ள சும்மா ஒரு 8 அடி கூட இருக்காது இடத்தை வைத்துக் கொண்டு 8 கோடி சம்பாதிக்கிறான். வெறும் தொலைபேசி வாயாலேயே. கப்பல்ல சரக்கு வந்து இறங்கி இருக்கும், இவர் ஒரு தொலைபேசி போடுவாரு, அந்த கப்பல்ல இருந்து சரக்கு அப்படியே போயிடும், இவருக்கு பணம் வந்துடும். இதுதான் வாயால் பேசுவது. வாயாலும் கையாலும் அப்படின்னா உழைத்து சம்பாதிக்கிறது. இது வாயால சம்பாதிக்கிறது என்ன, பேசி சம்பாதிக்கிறது. ஆசிரியர் பணி கூட இருக்கலாம், பேராசிரியர் பணியாக இருக்கலாம், அல்லது சொற்பொழிவு ஆற்றி சம்பாதிக்கிறது இருக்கலாம். இப்படி வாயாலும் கையாலும் அடைகின்ற ஊதியத்தினை கருதிய போதும் புகழினையும் பெருமையினையும் கட்டாயப்படுத்தி தூதுக்காக பிரியும் போதும், தூது என்பது தானாக போவதில்லை, அரசனால் போகப்படுகிறான், அரசானால் அது அனுப்பப்படுகிறான், அது தட்ட முடியாது. அப்போதெல்லாம் ஆறுதல் கூறி செல்வான். தூதுக்காக பிரியும் போதும் தன் அருகில் உள்ளவர்க்கு உதவும் பொருட்டு துணை வயிற் பிரியும் போதும் காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை என்ற 3 அரண்நிலை பொறுமையும் பகைவரது மேன்மை பற்றி பேசும் போதும் படை வீரர்கள் தனித்திருந்து புலம்பும் போதும், இப்ப இவன் படைக்கு போயிட்டான், அப்போ அவர்கள் என்ன தலைவியை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பேசும்போதும் இவன் தான் ஆறுதல் சொல்லுகிறான். படை வீட்டின் கண் தனித்திருந்து, படை வீடு என்பது பாசறை, அது பாசறை சமஸ்கிருதம் சொல்றாங்க. ஆனாலும் படை வீடு என்பது பயிற்சி பெறுகின்ற இடம், அவ்வளவுதான். பகல்ல போரிடுவார்கள், இரவில் பயிற்சி செய்வார்கள். அந்த பயிற்சி செய்கின்ற இடம் தான் படை வீடு. படை வீட்டில் தனித்திருந்து புலம்பும் போதும் நாடு காக்கும் கடமைக்காக பிரியும் போது, நாடு காக்கும் கடமைன்னா போருக்கு போறதுதான். அது 2 போர் இருக்கு, அதாவது பிரிவுக்கும், அதாவது தூது கூட நாடு காக்கிறது தான். போருக்கு போறதும் நாடு காக்கிறது தான். பகைவனை வென்று தன் அரசனுக்கு வெற்றி தேடி தருவது நாட்டுக்காக தான். தூதுக்கு போய் சண்டை நடக்காம பார்த்துக்கிறதும் அந்த நாட்டுக்காக தான். பரத்தையர் பிரிவால் ஏற்பட்ட ஊடலை தீர்ப்பதற்காக தலைவியிடம் கெஞ்சி நிற்கும் போதும், இதுதான் முக்கியமான செய்தி. இது ஒரு பிரிவு இருக்கு. அது சங்க இலக்கியங்களில அந்த காலத்துல செல்வம் குவிந்து இருந்ததனால், தமிழன் உலகத்திலேயே செல்வம் செழிப்பில் வாழ்ந்தவன், அதனால்தான் பரத்தையில் அவனுக்கு தேவைப்பட்டது. அப்படி பரத்தையில் போயிட்டு தன் சொந்த வீட்டுக்கு வரும்போது அவள் ஊடல் செய்வாள். ஊடலின் போது காலில் விழுந்து கெஞ்சனானான், சொல்றான். காலில் விழுந்து கெஞ்சும் போதும் பரத்தையை பிரிவால் ஏற்பட்ட ஊடலை தீர்ப்பதற்காக தலைவியிடம் கெஞ்சி நிற்கும் போதும், தலைவிக்கு தெளிவு ஏற்படுத்தும் போதும், ஆக இருவகை நிலையிலும் தலைவனது கூற்று நிகழும் என்பதனை அறிந்து கொள்வீராக. பொருளதிகார அகத்திணையலில் இதுவரையிலும் கூற்று நிகழ்வது என்ற இது நாடக பாங்கு, வேற ஒண்ணும் இல்லை. பாத்திரங்கள் பேசாமல் இருந்தால் அது தலைவனே, அதாவது பாடுபவனே சொல்லுவது. இப்ப தொல்காப்பியரே எல்லாம் சொல்லின்னு போனா பத்தாது, அந்த பாத்திரங்கள் பேச வைக்கப்படுகின்றன. இந்த பாத்திரங்கள் பேச வைப்பதனால்தான் பொருளதிகாரம் ஒரு காவியமாக, நாடகமாக, இலக்கியமாக விளங்குகிறது. இதே மாதிரிதான் திருக்குறளில் எல்லாருமே அறப்பாலும் பொருட்பாலும் அது பொதுவான நீதி, ஆனால் காமப்பால் தான் இலக்கியமாக
நாடகமாக, இலக்கணமாக, காவியமாக விளங்குகிறது என்று சொல்வதைப் போலவே தொல்காப்பியரும் பொருளதிகாரத்தை காவியமாக, நாடகமாக, இலக்கியமாக ஆக்கி நமக்கு தந்திருக்கிறார்